வணக்கம் நட்புகளே, இது கதை பாக்ஸ் தமிழ். நான் உங்கள் சுதா. இன்று நாள் முழுவதும் நீங்கள் ஓடிக்கொண்டே இருந்திருப்பீர்கள். பல மனிதர்கள், பல பேச்சுக்கள், பல வேலைகள். இப்பொழுது இவை எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. மெதுவாக உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். உங்கள் படுக்கையின் மென்மையை மட்டும் உணருங்கள். உங்கள் கால்கள் முதல் தலை வரை ஒவ்வொரு உறுப்பையும் தளர்த்துங்கள். உங்கள் மூச்சு காற்றை மட்டும் கவனியுங்கள். அது சீராக உள்ளே சென்று வெளியே வருவதை உணருங்கள். இந்த உலகம் இப்போதைக்கு இயங்கிக் கொண்டே இருக்கட்டும். ஆனால் இந்த நிமிடம் நீங்கள் உலகத்திலிருந்து துண்டிக்கப்பட்டு உங்களுக்குள் பயணிக்க போகிறீர்கள். உங்கள் மனம் இப்பொழுது ஒரு அமைதியான ஆற்றில் மிதப்பது போல லேசாக மாறட்டும். இன்றைக்கு நாம 2 முக்கியமான விஷயங்களை பற்றி தான் பேச போறோம். ஒன்று, ஏன் நமக்கு தூக்கம் வரமாட்டேங்குது அப்படிங்கிறத பற்றி. இன்னொன்று, ஏன் படுத்த உடனே பழைய நினைவுகள் வந்து மனசை வாட்டுது அப்படிங்கிறத பற்றி. இதுக்கு 2 காரணங்கள் இருக்கு. ஒன்று, நம்ம கட்டுக்கடங்காத வேகமான மனசு. இன்னொன்று, நாம விடாம பிடிச்சுக்கிட்டு இருக்கிற பிடிவாதமான கவலைகள். இந்த வேகத்தையும் இந்த பாரத்தையும் எப்படி இன்றைக்கு நைட்டே இறக்கி வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி ஓஷோ சொன்ன 2 அழகான ஆழமான தத்துவங்கள் மூலமா பார்க்க போறோம். இந்த 15 நிமிடங்கள் உங்களுக்காக நீங்க ஒதுக்குகிற நேரம். அப்படியே அமைதியா கவனமா கேளுங்க. முதல்ல நம்ம மனதோட வேகத்தை மட்டும் பார்ப்போம். நம்ம மனசு ஒரு குதிரை மாதிரி. ஆனா அதுக்கு கடிவாளம் கிடையாது. அதுக்குத்தான் ஓஷோ ஒரு அழகான கதை சொல்றார். அது என்னன்னு பார்ப்போமா? ஒரு மனிதனிடம் ஒரு விசித்திரமான குதிரை இருந்தது. அந்த குதிரை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும். ஆனால் அதற்கு ஒரு குணம். அது தன் இஷ்டத்துக்குத்தான் ஓடும். ஒரு நாள் அந்த மனிதன் அதன் மேல் ஏறி அமர்ந்தான். குதிரை மின்னல் வேகத்தில் ஓடியது. வழியில் இருந்த ஒருவன், எங்க இவ்வளோ வேகமா போற என்று கேட்டான். அதற்கு குதிரை மேல் இருந்த மனிதன் சொன்ன பதில் மிகவும் முக்கியமானது. என்ன சொன்னான் தெரியுமா? என்னிடம் கேட்காதே, இந்த குதிரையிடம் கேள். இது எங்கே போக வேண்டும் என்று நினைக்கிறதோ அங்கே தான் நானும் போய்கொண்டே இருக்கிறேன். எனக்கு திசைகள் தெரியாது, இதை கட்டுப்படுத்தவும் எனக்கு தெரியாது என்று சொன்னான். இப்போ ஓஷோ கேட்கிறார், நீங்கள் இந்த மனிதனை பார்த்து சிரிக்கிறீர்கள் அல்லவா? ஆனால் உங்கள் நிலையும் அப்படித்தான். உங்கள் மனம் என்கிற குதிரை உங்களை கவலைகளுக்கும் பயத்திற்கும் கடந்த காலத்திற்கும் இழுத்து செல்கிறது. நீங்களும் அந்த மனிதனைப் போலவே மனம் வலிக்கிறது, என் மனம் என்னை எங்கெல்லாமோ இழுத்து செல்கிறது என்று புலம்பி அழுகிறீர்கள். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நமக்கு தூக்கம் வரும்போது மனசு கவலைகளை இழுத்துட்டு வரும். நாமளும் அது கூடவே ஓடுவோம். ஆனா இன்றைக்கு நைட்டு அந்த குதிரைய ஓட விடுங்க. நீங்க அது கூட ஓடாதீங்க. மனசு ஓடுது, நான் அமைதியா இருக்கிறேன் அப்படிங்கிற கட்டுப்பாட்டை நீங்க எடுங்க. அந்த மனசை வேடிக்கை மட்டும் பாருங்க. மனசோட வேகம் தானா குறையும். அடுத்ததா 2வது விஷயம், வேகத்தை விட மோசமானது மனபாரம். நாம பல கவலைகளை பிடிவாதமா சுமந்துட்டே இருக்கோம். அதுக்கு தான் இந்த குருவோட கதை. இதை கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஒரு குருவும் அவரோட சீடனும் ஒரு ஆற்றங்கரையில நடந்து போயிட்டு இருந்தாங்க. அந்த ஆத்துல வெள்ளம் அதிகமா இருந்துச்சு.
அங்க ஒரு அழகான பெண் ஆற்றை கடக்க முடியாம ரொம்ப நேரமா தவிச்சுக்கிட்டு நின்னாங்க. அந்த காலத்துல துறவிகளுக்கு ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு. அதாவது பெண்கள் பக்கத்துல போகவே கூடாது, அவங்கள தொடவும் கூடாது அப்படின்னு. ஆனா அந்த பெண்ணோட நிலைமையை பார்த்த அந்த குரு எந்த தயக்கமும் இல்லாம அந்த பெண்ணை அப்படியே தன்னோட தோள்களில் தூக்கி சுமந்துட்டு போய் ஆற்றோட மறுபக்கத்துல பத்திரமா இறக்கி விட்டாரு. இப்ப குருவும் சீடனும் அவங்க பயணத்தை தொடர்ந்து போயிட்டே இருந்தாங்க. ஆனா அந்த சீடனோட மனசுல ஒரு பெரிய போராட்டமே இருந்துச்சு. குருவே இப்படி செஞ்சுட்டாரே, ஒரு பெண்ணை அவர் எப்படி தொட்டு தூக்கலாம் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள கோபம். சுமார் 5 மைல் தூரம் நடந்திருப்பாங்க. அந்த சீடனால இதை பொறுத்துக்கவே முடியல. ஒரு காலகட்டத்துல குரு கிட்டவே கேட்டுட்டான், குருவே, நாம துறவிகள் அல்லவா, இந்த பெண்ணை நீங்க எப்படி தோளில் தூக்கி சுமக்கலாம் அப்படின்னு கேட்டான். இது நாம பண்ற தவத்துக்கு குறையா மாறுமே அப்படின்னு. அதற்கு அந்த குரு சிரிச்சுக்கிட்டே என்ன சொன்னார் தெரியுமா? அந்த பதில் மிகவும் முக்கியமானது, நம்முடைய வாழ்க்கையே அது மாற்றும். அவர் சொன்னார், மகனே, நான் அந்த பெண்ணை 5 மைலுக்கு முன்னாடியே ஆற்றங்கரையிலேயே இறக்கி விட்டுட்டேனே, ஆனா நீதான் இன்னும் அவளை உன் மனசுக்குள்ள சுமந்துட்டே வர்ற அப்படின்னு கேட்டாரு. ஆமா நட்புக்களே, இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த பெண்ணை போலத்தான் இன்றைக்கு உங்களுக்கு நடந்த அந்த கசப்பான விஷயங்களும் அது காலையிலேயே ஆற்றங்கரையோட முடிஞ்சு போச்சு. ஆனா நாம தான் அந்த சீடனை போல அந்த கோபத்தையும் வருத்தத்தையும் இன்னும் மனசுக்குள்ள பிடிவாதமா சுமந்துட்டு படுக்கை வரைக்கும் வந்திருக்கோம். இந்த பிடிவாதமான கவலைகளை சுமந்துகிட்டே இருந்தா மனசு எப்படி தூங்கும்? அந்த குரு சொன்ன மாதிரி அந்த பிரச்சனைய அந்த இடத்திலேயே இறக்கி வைங்க. உங்க பிடிவாதத்தை விடுங்க, மனசு லேசாகும். ஸோ இன்றைக்கு 2 விஷயம் செய்ய போறோம். ஒன்று, குதிரை மாதிரி ஓடுற மனசோட வேகத்தை குறைக்க போறோம். 2வதா, அந்த சீடனை போல சுமந்துட்டு வந்த கவலைகளை படுக்கைக்கு கீழே இறக்கி வைக்க போறோம். இந்த வேகமும் பாரமும் இல்லாத மனசுதான் ஒரு குழந்தையோட மனசு. இப்போ அந்த லேசான மனசோட தூங்க தயாரா இருங்க. இப்பொழுது 1 நிமிடம் கற்பனை செய்யுங்கள். உங்கள் முதுகில் இருந்த பாரம் இறங்கி விட்டது. நீங்கள் இப்பொழுது ஒரு இறகு போல லேசாக இருக்கிறீர்கள். உங்கள் கண்கள் மூடட்டும். உங்கள் சுவாசத்தில் நிம்மதி நிறையட்டும். நாளை ஒரு புதிய வாய்ப்பு உங்களுக்காக காத்து கொண்டே இருக்கிறது. ஆழ்ந்த உறக்கம், இனிய உறக்கம். தேங்க்யூ.